தமிழகத்திற்கு உச்சகட்ட எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களே தயவு செய்து தப்பிச்சிடுங்க. ஏன்னா, மிக கனமழை பொறுத்தவரை மறுபடியும் ஆரம்பிக்க போதுங்க. கடந்த மழை பொழிவு எல்லாமே நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். மே மாத இறுதியில ஒரு செம்ம மழை பொழிவு. அப்புறம் ஜூன் மாதம் தொடங்கும்போது நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் தமிழ்நாட்டுல பதிவாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மழையினுடைய தீவிரம் குறைந்தத பார்த்தோம். ஜூலை ஆரம்பிச்சதுலேருந்தே வெயிலுடைய தாக்கத்த தான் அதிகமா பார்த்துட்டு இருக்கிறோம். மழை ரொம்ப குறைவா இருக்கு. வெயிலுடைய தாக்கம் தான் அதிகமா இருக்குன்னு நெறைய பேர் கமெண்ட்லலாம் போட்டிருந்தீங்க. இதற்கு எல்லாமே முடிவு கட்டுகிற விதமாக மறுபடியும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் இந்த ஜூலை மாதத்துல தீவிரமாக போகுது. அத பத்தி மிக தெளிவாக, விளக்கமாக நம்ம பார்க்கலாம். தயவு செய்து எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் இன்னும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணாம இருக்கீங்களோ, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு தேதிகள் வந்து எந்தெந்த தேதியில உங்களுக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, எப்போ மழை வரும்னே உங்களுக்கு தெரியாம போயிடும். நண்பர்கள், உறவினர்கள் மற்ற எல்லாருக்குமே நீங்க தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போதுங்க. என்னப்பா இப்படியே சொல்றீங்க, ஆனா பகல் நேரத்துல வெயில் கொளுத்தி எடுக்குதே அப்படின்னு சில பேர் வந்து கேக்குறீங்க. பகல் நேரங்கள்ல அப்படிதாங்க இருக்கும். பகல் நேரங்கள் பொறுத்த வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் சற்று இயல்பிலிருந்து கூடுதலாக 1 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரித்து காணப்பட்டாலும், மாலை இரவுல நல்ல ஒரு மழை பொழிவுகள் தமிழ்நாட்டுல கண்டிப்பா தீவிரமாகாம போகாது. எல்லா இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் உறுதியாக காத்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக வட தமிழ்நாட்டுல நிறைய பகுதிகள்ல மழை பொறுத்தவரைக்கும் மாலை நேரங்கள், இரவு நேரத்துல பதிவாச்சு. இனி வரும் நாட்களிலும் அதிக அளவுல மேகக்கூட்டங்கள் கூடி கருமேகங்கள் சூழ்ந்து காற்று, இடி, மின்னல் என கனமழையும் கண்டிப்பா கொட்டி தீர்க்கும். அதுல மாற்றமே கிடையாது. அதனால ரெடியா இருந்துக்கோங்க, தயாராக இருங்க. எல்லா மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இப்ப ஏங்க திடீர்னு நிறைய இடங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிக்குது அப்படின்னா, தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு. இது ஒன்றே ஒன்று காரணம் தான் தற்பொழுது தமிழ்நாட்டுல மழை வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை வரும் நாட்களில் பல பகுதிகளில் தீவிரமாக போகுது. இதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்களிலும் கனமழையானது நிச்சயம் அதிகரிக்கும். வரக்கூடிய ஜூலை 15ஆம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கனம் முதல் மிக கனமழை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஜூலை 15, 16, 17 அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா நாளுமே மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களா இருக்கு. அதனால மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதி அவலாஞ்சி, குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறவங்க தயவு செய்து உஷாராக இருங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை, சோலையார் பக்கம்லாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. நிறைய பேர் வந்து சுற்றுலா போகலாமான்னு கேட்குறீங்க. இந்த ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய கடைசி 2 வாரங்கள் சுற்றுலா போக வேண்டாம் அப்படிங்கிறத பணிவாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம். வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லார், அதுக்கப்புறம் நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகள், அவலாஞ்சி, குந்தா உள்ளிட்ட போன்ற இடங்கள்ல தயவு செய்து சுற்றுலா போகாதீங்க. பருவமழை மறுபடியும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல தீவிரம் அடைய போகுது. அடுத்தபடியாக தேனி, தென்காசி பரவலான மழை தான் இருக்கும். தேனி, தென்காசியில ஓரளவுக்கு மிதமான மழையாக இருக்கும். ஜூலை 15க்கு அப்புறம் நமக்கு ஒரு கனமழை மட்டும் ஆங்காங்கே பதிவாகக்கூடும். தென்காசி மாவட்டங்களில் கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம். வரும் நாட்களில் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய நீர்வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. நீங்க போறதா இருந்தா இந்த வாரம் நீங்க போயிட்டு வரலாம் குற்றாலம் போன்ற இடங்கள்ல. ஆனால் அடுத்த வாரத்துல உங்களுக்கு நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு அங்கெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சு அருவிகள்ல வெள்ளப்பெருக்கு ஓட ஆரம்பிச்சிடும். அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டங்கள் பேச்சிப்பாறை, புத்தனணை, சிவலோகம், கன்னிமார், அதை தொடர்ந்து மார்த்தாண்டம் உள்ளிட்ட இடங்கள், கொளச்சல், எரணியல் உள்ளிட்ட இடங்களிலும் நிறைய இடங்கள் நமக்கு மழை பொழிவுகள் படிப்படியாக வரும் நாட்களில் மிதமானதிலிருந்து கனமழையாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். காரணம் பருவமழையினுடைய தீவிரம் காரணமாக. வட தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் மழை பெய்ய போதுங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் நிறைய இடங்கள்ல மழை பெய்ய போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள், சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் ஒன்று மாலை நேரங்கள் 4 மணிக்கு மேலேயே நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இரவு அல்லது நள்ளிரவிலாவது நமக்கு மழை பெய்யும். கவலைப்படாதீங்க. சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கும்
அதைத் தொடர்ந்து வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரியில பகுதியாக மிதமான மழையும் வரும் நாட்கள் இருக்கும். ஏன்னா பருவமழை கொஞ்சம் கொஞ்சமா தீவிரமாக போகுது. எல்லா நாளுமே இதே மாதிரியே வெயில் தான் இருக்கும்னு நினைச்சு நீங்க தப்பா எடை போட்டுறாதீங்க. எல்லா நாளுமே இதே மாதிரி வெயில்லாம் இருக்காது. வானிலையில கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். அது இனி வரும் நாட்கள்ல எல்லாருமே நீங்க பார்க்க போறீங்க. வெயில் கொளுத்தி கொண்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடி கனமழை பதிவாகிட்டு போயிடும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதும். பெரிதளவுல மிக கனமழையோ அதி கனமழையோ தென் மாவட்டங்களிலோ இல்லை டெல்டாவிலோ பதிவாகாது. ஏன்னா டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மிதமான மழை மட்டுமே பதிவாகும். புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர் என டெல்டா பகுதிகளிலும் பகுதியாகவே மிதமான மழைக்கான வாய்ப்பு வரும் நாட்கள் இருக்கு. அதிலும் குறிப்பா இரவு நேர மழை வாய்ப்பாக நீங்க எதிர்பார்க்கலாம். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல இரவு நேர மழை வாய்ப்பாக சில இடங்கள்ல பகுதியாக விட்டு விட்டு நமக்கு மழை பெய்யுது. ஜூலை 15க்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய இடங்கள்ல மாவட்டம் முழுவதுமாகவே தீவிரமாக ஆரம்பிச்சிடும். ஆகவே எல்லா மாவட்டங்கள் பத்தி நம்ம பார்த்தோம். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய 2 வாரங்களுக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமா இருக்கு. தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரள மாநிலங்கள்ல மறுபடியும் மிக கனமழை தொடங்க போகுது. கேரள மாநிலங்கள்ல இப்போ மழை தீவிரம் குறைவா இருந்துச்சு. இப்போ அங்கேயும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக கேரள மாநிலங்களிலும் மிக கனமழை கொட்டி தீர்க்கும். கர்நாடகாவில் மிக கனமழை தொடர்ந்து பதிவாக போகுது. காவேரி நீர்பிடிப்பு போன்ற இடங்கள், கபினி அணை, கிருஷ்ணசாகர் அணை உள்ளிட்ட இடங்களில் மீண்டுமாக மிக கனமழை முதல் அதி கனமழை பெய்யும் போது அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து மேட்டூருக்கு திறந்து விடப்படக்கூடிய அந்த நீரின் அளவு மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதனால மேட்டூர் அணை ஏற்கனவே முழு கொள்ளளவை எட்டியிருக்கூடிய இந்த சூழ்நிலையில உபரி நீர் பொறுத்த வரைக்கும் அப்படியே திறப்பாங்க. காவிரி கரையோர மக்கள் உஷாரா இருங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பா வட மாநிலங்கள் மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒரிசா, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாகிட்டு இருக்கு. அந்த பகுதிகள் முழுவதுமாகவே வரும் நாட்களிலும் மிக கனமழையானது கொட்டி தீர்க்க போகுது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் முழுவதுமாக அதி கனமழை எச்சரிக்கை, ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அதி கனமழை எச்சரிக்கை மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல இன்னும் அடுத்து வரும் நாட்கள்ல கொடுத்துருவாங்க. ஏன்னா அங்கேயும் நமக்கு பருவமழை ரொம்ப மோசமா இருக்க போகுது மகாராஷ்டிராவில். ஆகவே நண்பர்களே, ஒவ்வொரு மாநிலங்களிலும் பருவமழையினுடைய தீவிரம் வரும் நாட்கள்ல எதிர்பார்க்கிறோம். அதனால வெயிலுடைய தாக்கத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க. சீக்கிரத்தில் மாவட்டம் முழுவதுமாக எல்லா பகுதிகளுக்கும் மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்க போகிறது. மறக்காம மாலை மற்றும் இரவுல வெளியே செல்லும் பொழுது கையில கொடை எடுத்துக்கோங்க. மழை பொழிவுகள் வரப்போகுது. நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.